நெல் இந்தியாவின் மிக முக்கிய பயிராகும். அதுவும் பூர்வீக பயிராக விளங்குகிறது. நெல் உற்பத்தியில இந்தியா 2வது இடத்தை பெறுகிறது. நெல் உற்பத்தியில முதலிடத்துல உள்ள நாடு எது தெரியுமா? சீனா தாங்க. மக்கள் தொகை பெருக்கத்திலேயே முதலிடத்துல சீனா, நெல் உற்பத்தியிலே முதலிடத்துல சீனா தான் இருக்கு. நெல் ஒரு அயன மண்டல பயிர். 24 டிகிரி செல்சியஸ் சராசரி வெப்பநிலையையும் 150 சென்டிமீட்டர் ஆண்டு மழை அளவு உள்ள பகுதிகளில் பயிரிடப்படுகிறது. நெல் பயிர் சாகுபடிக்கு ஏற்ற மண் எது தெரியுமா? வளமான களிமண் அல்லது வண்டல் மண். நெல் பயிரிட அதிகமான தொழிலாளர்கள் தேவைப்படுகின்றனர். இந்தியாவில் 3 முக்கிய முறைகளில் நெல் பயிரிடப்படுகிறது. அந்த முறைகள் என்னென்னு பார்ப்போமா? முதலாவதாக விதை தூவல் முறை, இரண்டாவதாக ஏர் உழுதல் அல்லது துளையிடுதல் முறை, மூன்றாவதாக நாற்று நடுதல் முறை. சுகம் 5, சுக்ரதார 1 என்ற வீரிய கலப்பின வகைகள் மற்றும் அதன் விதைகள் ஹரியானா, டெல்லி, ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசத்தின் உயர் நிலங்கள் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது. வட இந்தியாவில் மேற்கு வங்கம், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், ஒடிசா ஆகிய மாநிலங்களிலும், தென்னிந்தியாவில் ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் அதிக அளவில் நெல் விளைவிக்கப்படுகின்றன. அதிக மக்கள் தொகையில் நெல் உற்பத்தி முழுவதும் நாட்டின் தேவையை பூர்த்தி செய்வது போதுமானதாக உள்ளது. கோதாவரி, காவேரி, கிருஷ்ணா, மகாநதி மற்றும் டெல்டா பகுதிகளில் ஆண்டுக்கு 3 முறை நெற்பயிர் பயிரிடப்படுகிறது. சிஆர் தான் 205, ஏஆர் தான் 306, சிஆர்ஆர் 451 போன்ற கலப்பின வீரியமிக்க விதைகள் அதிகரித்ததன் காரணமாக பழமையான நெல் வகைகள் மறைந்து போயின. இந்தியாவில் நெல் உற்பத்தியில் மேற்கு வங்காள மாநிலம் முதலிடத்தில் உள்ளது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, அஸ்ஸாம் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்கள் 2016ஆம் ஆண்டு நிலவரப்படி அரிசி உற்பத்தியில் முதல் 10 இடங்களில் உள்ளன. தமிழ்நாட்டோட நெல் களஞ்சியம் அழைக்கப்படுவது நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் தாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் நெல் உற்பத்தியில் சிறப்பான அம்சங்களை பெற்றுள்ளது. நெல் வளர்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளும் காலத்தின் அடிப்படையில் சம்பா, குறுவை, தாளடி என ஒரு ஆண்டில் 3 வகைகளில் நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது. சம்பா என்பது நீண்டகால பயிர். இது 5 முதல் 6 மாதங்கள் வரை வளர்கிறது. குறுவை 3 முதல் 4 மாதங்கள் வரை வளர்கிறது. அது சரி, இந்த தாளடினா என்ன? தாளடினா முன்னர் அறுவடை செய்யப்பட்ட நிலத்தில் உள்ள நெல் தாள்களுடன் உழுது பயிர் செய்யும் முறையை தாளடி என்று உள்ளூர் வழக்கில் சொல்லப்படுகிறது. இந்த தாளடி முறை நெல் பயிர் உற்பத்திக்கு தற்போது நடைபெறுவது என்றாலும் நவீன சாகுபடி முறையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் அறுவடை கூட மாறுபடுகிறது. நான் இப்படி பயில்வான இருக்கேன்னு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கோதுமை சாப்பிட்டதும். கோதுமை ஒரு முக்கிய உணவு பயிராகும். இந்தியாவின் வடக்கு மற்றும் வடமேற்கு மாநிலங்களில் கோதுமை குளிர்கால மற்றும் வசந்த கால பயிராக பயிரிடப்படுகிறது. கோதுமை உற்பத்தியில உலகத்தில் முதலிடம் வைக்கும் நாடு சைனா. நாட்டின் பயிர் சாகுபடி பரப்பில் 24%, மொத்த உணவு பயிர் உற்பத்தியில் 34% பங்கையும் கோதுமை வைக்கிறது. கோதுமை விதைக்கும் பருவத்தில் 10 முதல் 15 டிகிரி செல்சியஸ் வெப்பமும், முதிரும் பருவத்தில் 20 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் தேவைப்படுகிறது. இந்தியாவில் கோதுமை விளையும் மாநிலங்கள்: உத்தரப்பிரதேச மாநிலம் 85%க்கு மேலான கோதுமையை உற்பத்தி செய்கிறது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா ஆகிய 5 மாநிலங்களிலும் அதிக அளவு கோதுமை கிடைக்கிறது. இதை தவிர குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் கரிசல் மண் பிரதேசமும் கோதுமை உற்பத்தியில் ஒரு முக்கிய பங்கை அளிக்கிறது. சோளம் உற்பத்தியில் உலகில் முதலிடம் வைக்கும் நாடு அமெரிக்கா. திணை வகைகள்: உணவு பயிர் மற்றும் உற்பத்தி செய்வதில் நெல் மற்றும் கோதுமைக்கு அடுத்ததாக திணை வகைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வளமற்ற மண்ணிலும் இவை நன்கு வளர்கின்றன. இவை வறட்சியை தாங்கும் பயிர்கள். இதில் சோளம், கம்பு, கேழ்வரகு போன்றவை திணை வகைகளாகும்.
சோளம் நம் நாட்டின் 3வது முக்கிய உணவு பயிராகும். இதோட பூர்வீகம் எங்க தெரியுமா? ஆப்பிரிக்கா தாங்க. இந்த பயிர் வளர்ச்சியான சூழ்நிலையிலும் நன்கு வளரக்கூடியது. சோளத்துல கார்போஹைட்ரேட், புரதச்சத்து, தாதுக்கள், வைட்டமின்கள் அடங்கி இருக்கு. இது பெரும்பாலும் ஏழை மக்களின் மலிவான உணவாக பயன்படுது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கால்நடை தீவனமாக பயன்படுத்தப்படுது. தீபகற்ப இந்தியாவின் மிக முக்கிய பயிராக விளங்குகிறது. சோளம் இந்தியாவில் மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக பகுதியில் அதிகமாக பயிரிடப்படுகிறது. பார்லி உற்பத்தியில் உலகில் முதலிடம் வகிக்கும் நாடு ரஷ்யா. ஏன்டா ஊசியை கொண்டு நடக்கிற? கொஞ்ச நாளா யூரின் போதலக்காத ஊசி போட்டால் அது போகுமான்னு பாக்குறேன். இதுக்கு எதுக்கடா ஊசி போட்டு தெரியுற? இருக்கவே இருக்கு பார்லி, அதை காய்ச்சி குடிச்சாலே போதும், யூரின் தன்னாலே போயிடண்டா. இப்படிப்பட்ட இயற்கை மருந்தை எந்த டாக்டரும் சொல்லி தர மாட்டாங்கக்கா. ஒன்ன மாதிரிப்பட்ட அறிவாளிகள் தான் சொல்லி தருவாங்க. இப்போ போய் பார்லி போட்டு குடிக்கிறேன். பார்லி நம்ம நாட்டோட முக்கியமான தானிய பயிர்களில் ஒன்று. இது ஏழைகளோட முக்கிய உணவு. இந்த பார்லி நீர் மற்றும் மதுபானங்கள் தயாரிக்க பயன்படுது. இந்தியாவில் பார்லி அதிகமாக விளையும் மாநிலங்கள் 2: ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம். கம்பு உற்பத்தியில் உலகில் முதலிடம் வகிக்கும் நாடு இந்தியா. பசங்களா, கம்புனா என்ன? குச்சி டீச்சர். நீங்க எப்பவுமே அதை வச்சு எங்களை மிரட்டுவீங்களே. உங்களை அடிச்சு போடுவேன், காலை உடைச்சு போடுவேன் தான் கம்பு. கம்பு ஏழை மக்களின் உணவு பயிராகும். இதோட பூர்வீகம் எங்க தெரியுமா? ஆப்பிரிக்கா நாடு. இந்த கம்போட தண்டு பகுதி இருக்குல்ல, அதை கால்நடைகளுக்கு தீவனமா போடலாம். வீடுகளில் மேலே கூரை வைப்பாங்கல்ல, அதுக்கும் இந்த தண்டு பகுதியை பயன்படுத்தலாம். இந்த கம்பு பொதுவாக ரொம்ப வறண்ட பகுதிகளில் தான் வளரும். கம்புக்கு தண்ணி ரொம்ப தேவையில்லை, அப்படிதானே? ஆமாண்டா. இந்தியாவில் கம்பு எந்தெந்த மாநிலங்கள் அதிக அளவு கிடைக்கும் பார்ப்போமா? உத்தரப்பிரதேசம், ஹரியானா, குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் கம்பு அதிக அளவில் கிடைக்கிறது. எங்க ரேஷன் கடையிலேருந்து கொஞ்சம் பருப்பு வாங்கிட்டு வந்தேன்னா, வீட்டில் இருந்த பருப்பெல்லாம் அதுக்குள்ளே தீர்ந்து போயிட்டா. டெய்லியும் சாம்பார் சாதம், பருப்பு வடைன்னு வச்சா பருப்பு தீர்ந்து தானே போகும்ப்பா. பொதுவாக பருப்பு வகைகளாலே அது அவரை இனத்தை சார்ந்தது. பல பயிர்களை உள்ளடக்கியதும் தாவர புரத சத்து நிறைந்ததும் ஆகும். இவை மனிதர்களுக்கு உணவாகவும் கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுகிறது. இவை வளிமண்டல நைட்ரஜனை கிரகித்து மண் வளத்தை அதிகரிக்கின்றன. எனவே இப்பயிர்கள் பயிர் சுழற்சி பயிரிடல் முறையில் வழக்கமாக பயிரிடப்படுகிறது. உலகிலே அதிக பருப்பு உற்பத்தி செய்யும் நாடு இது தெரியுமா? நம்ம இந்திய நாடு தாங்க. உலகிலேயே பழங்கள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு சீனா. எதுக்குள்ள ஓடிட்டு இருக்க பேராண்டி? நிறைய பழங்கள் சாப்பிட்டதை எனர்ஜியோட ஓடிட்டே இருக்கேன். பழங்களும் காய்கறிகளும் மனிதனின் உணவுடன் நல்வாழ்விற்கு தேவையான தாதுக்கள், விட்டமின்கள் மற்றும் நார்ப்பொருட்களை வழங்குகின்றன. பழங்கள் மற்றும் காய்கறி உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்துல இருக்குங்க. முதலிடத்தை எட்டி பிடிக்க தான் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆப்பிள் பழ உற்பத்தியில் இந்தியாவில் இமாச்சல பிரதேச மாநிலம் முதலிடத்தை வகிக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்கள் ஆப்பிள் உற்பத்தியில் அதிக இடத்தை பெற்றுள்ளன. வாழைப்பழ உற்பத்தியில் மகாராஷ்டிரா மாநிலமும் தமிழ்நாடும் முன்னணியில் இருக்கின்றன. ஆரஞ்சு உற்பத்தியில் இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு ஆகியவை அதிக அளவில் உற்பத்தி செய்கின்றன. உலக அளவில் காய்கறி உற்பத்தியில் இந்தியா 13% அளிக்கிறது.